அதுல ஃபுல்லா வந்து லவ் யூ பொண்டாட்டி, லவ் யூ பொண்டாட்டி, லவ் யூ தங்கம், மிஸ் யூ, நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன். 12 வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு ஒரு சோல்மெட் நீ கிடைச்சிருக்க. உன்னை எந்த ஒரு ரீசனுக்காகவும் நான் லூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு நீ வேணும். என்ன நடந்தாலும் நம்மளுக்குள்ள யாரு வந்தாலும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படி சொன்ன அந்த ரங்கராஜ் பிளாக்மெயில் பண்ணி தான் அந்த மெசேஜ் எனக்கு அனுப்பிச்சாரா? எல்லாத்தையும் விடுங்க. அத்தனை என்கிட்ட ஒரு 1000 போட்டோஸ் இருக்கு. அந்த 1000 போட்டோஸும் பிளாக்மெயில் பண்ணி எடுத்து நான் டெய்லி ஒரு போட்டோ நான் போட்டேன்னா அந்த போட்டோலயே உங்களால அப்சர்வ் பண்ண முடியும். ரங்கராஜ் வந்து ஹாப்பியா ஃபேஸ்ல சிரிச்சுட்டு அவ்வளோ ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட தான் நீங்க நான் போட்டிருக்க போஸ்ட்லயே பாத்திருப்பீங்க. அது வந்து பிளாக்மெயில் பண்ணி தான் எடுத்தாரா? இத்தனைக்கும் பாதி செல்ஃபிஸ் வந்து அவர் தான் எடுப்பாரு. எங்கேயாவது நாங்க ரெடி ஆகி போயிட்டு இருக்கும்போது அவர் தான் போன் எடுப்பாரு. போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு. இன்னைக்கு இதே ரங்கராஜ் மாத்தி பேசாது. அவர் வந்து கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் உண்மையை மட்டும் பேசணும், மாத்தி பேசக்கூடாது. இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல சொல்றாரு ஃபேமிலி மெம்பர்ஸ் பிளாக்மெயில் பண்றாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸாலதான் நான் இப்படி பண்றேன் அப்படின்றாரு. அங்க ஒண்ணு சொல்றாரு, வெளியே வந்து வேற மாதிரி பேசுறாரு. ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பேச விட மாட்டேங்கிறாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பிடிச்சி வச்சிருக்காங்க, இப்படி எல்லாம் வந்து பேசுறாரு. நான் இப்ப வந்து பிசினஸ்க்காக நான் வந்து இதை பண்ணிட்டு இருக்கேன், பிசினஸ் கெட்டு போயிடும், அதனால ஃபேமிலி மெம்பர்ஸ் பேச்சு கேட்டுட்டு இருக்கேன். நீ அப்ப 10 பொண்ணுங்களை நீ வந்து யூஸ் பண்ணிட்டு யூஸ் அண்ட் த்ரோ டாய் மாதிரி யூஸ் பண்ணிட்டு போயிட்டு அவங்க வாழ்க்கையெல்லாம் அழிச்சிருவ. கேட்டா பிசினஸ்க்காக நான் வந்து இப்படி பண்ணிட்டேன் அப்படின்றியா?